இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the count of the day. And today is 22nd December 2025 Monday. கர்த்தர் நல்லவர். சரி, இந்த நாளிலே ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். இந்த ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை அடையும்படி என்ன செய்யணும்னு சொல்கிறாரு. அவர் எல்லாத்தையும் விற்றுட்டு என் பின்னால் வாழ்றான். அது அவனால் செய்ய முடியல, அவன் துக்கத்தோடு போயிட்டான்னு பார்த்தோம். அப்போ அதுக்கு ஏசாமி என்ன பதில் சொல்கிறார் பார்ப்போமா? அதுதான் நீ பார்க்க போகிற வசனம். அது மார்க் 10:23. Mark chapter 10 verse 23. Then Jesus looked around and said to his disciples, "How hard it is for those who have rich to enter the kingdom of God." அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்றார். ஏன்? ஐஸ்வர்யம் என்றால் பணக்காரர், மில்லியனர்ஸ், ரிச் பீப்புள். இன்னைக்கு உலகத்தில் மனிதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா, நான் வசதியாக இருக்க வேண்டும் என்பது வேறு, நான் பணக்காரனாக இருக்க வேண்டும் என்பது வேறு. எல்லாருமே மில்லியனர் ஆக முடியாது. ஆமாதாங்களே. ஒரு குறிப்பிட்ட வசதியோடு வாழ்வதற்கு எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு. ஆமாதானே? கடவுள் அந்த வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுக்குறாரு உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வதற்கு. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுவது அவரோடு இருக்க வேண்டுமானால், ஏன்னா அவன் கேட்குறான், நித்திய ஜீவனை நான் அடைவதற்கு என்ன செய்யணும்னு கேட்குறான். சரி, அவர் சொன்னார், சிம்பிளாக சொன்னார், ஃபாலோ த கமாண்ட்மெண்ட். நன்றி ஆண்டவரேன்னு போயிருக்கணும். அவன் என்ன செஞ்சான்? அதை நான் சின்ன பிள்ளையிலேருந்து கடைப்பிடிக்கிறேன், வேற ஏதாவது நான் செய்யணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டு சொன்னார், அப்படியா, அவனுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே எல்லாத்தையும் வித்துட்டு என் பின்னால் வான்னு சொல்கிறார். அது அவனால் முடியல. சில சமயங்களில் நாமே வீணாய் சில காரியங்களை தேடிக்கொள்வோம், கஷ்டத்தை கொண்டு வந்து விடுவோம். சில சமயம் நமக்கு தான் என்கிற ஒரு ஆணவம் வந்துவிடும், நான் ஈகோன்ற ஒரு இது வந்துடுறதுனால சில சமயம் நம்மளே கொஞ்சம் கஷ்டத்தை உண்டாக்கி கொள்வோம். இப்போ அந்த மனுஷன் அப்படி தான் செஞ்சான். இந்த பணக்காரன் சரிங்க ஆண்டவரே, இந்த கற்பனையெல்லாம் நான் கடைப்பிடிக்கிறேன், நான் தொடர்ந்து கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தா அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அவன் தன்னை மிகப்படுத்தி காட்ட நினைத்தான். ஆகவே ஆண்டவர் சொன்னார், சரி அப்படின்னா நீ எல்லாத்தையும் வித்துட்டு பின்னால் வாங்க. முன்பு அவர் சொல்லலை பணக்காரன் கடவுள் ராஜ்யத்துக்கு போகிறது கஷ்டம் என்று சொல்லவில்லை. இப்போ சொல்கிறாரு, ஏன்னா அவர் செய்ய முடியாது. நீ தானே கேட்ட. அருமையானவர்களே, சில சமயம் நாம் என்ன கேட்போம் என்பது அறியாமலும் புரியாமலும் கேட்டு விடுகிறோம். ஆண்டவரிடத்தில் நாம் கேட்பதை உணர்ந்து கேட்க வேண்டும். அவர் நிச்சயம் செய்கிறவர், நல்லவர், அன்பு காட்டுகிறவர். அவன் கேட்டது தான் அவர் செஞ்சா. நீ உங்ககிட்ட நிறைய வரணும் வா அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. யூ வாண்ட் a perfection because you are looking for that. அவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் அவர் நாடவில்லை, தேடவில்லை. you think he doing everything his own. அப்படிப்பட்ட மனிதர்கள் கடவுள் ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் அப்படி தான் சொல்றாரு, போவது கஷ்டம் என்று சொல்லுகிறார். ஆமா தானே? கடவுள் ராஜ்யம் பிரவேசிது அரிதா இருக்கிறது. இட்ஸ் நாட் ஈஸி. எப்ப when you really repent and start to please God, மனம் திரும்பி ஆண்டவரை பிரியப்படுத்துகின்ற காரியங்களை செய்யும்போது அது தானாவே வந்து சேரும். அருமையானவர்களே, ஆண்டவர் விதை கதை சொன்னார், விதை விதைக்கிற கதை. நல்ல விடத்தில் விழுந்த விதை 30, 60, 100 பயிர் கொண்டது. ஆனால் இந்த முள்ளு செடியில் விழுந்த விதையை பார்த்தீங்கன்னா thorn plants, அதுக்கு ஆண்டு உதாரணம் சொல்றாருன்னா, அந்த செடியோடைய உலகமும் வளர்ந்துதான், கவலை, பிரச்சனை எல்லாமே வளர்ந்துதான். அதனால அவன் வளர முடியாது, அந்த வார்த்தை வளர முடியாமல் போய் அந்த செடிக்கு, அந்த முள் செடி அவனை அப்படியே அமுக்கி சாகடித்து விட்டுதான். உதாரணத்துக்கு சொல்றாரு, கடவுளுடைய வசனம் விதைக்கப்படுகிறது, நீ ஆண்டவரை அறிந்திருக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஆனாலும் முழுமையாக நீ ஆண்டுக்குள்ளே இல்லாததுனால என்ன நினைக்கிற, இந்த உலகம் உன்னை அப்படியே
என்ன செஞ்சிடும்? அமுக்கி விடும். நீ வளராதபடி, கடவுள் ராஜ்யத்துக்கு போகாதபடி, கனி கொடுக்காதபடி. ஆக யோசிச்சு பாருங்கள், வசனத்தை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் தொடர்ந்து பேசி உங்களை பலப்படுத்தி ஆயத்தப்படுத்துவார். ஜெபிப்போம். நல்லாண்டவரே, இந்த கால வேளைக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலே, இந்த புதிய வாரத்திலே, இந்த கிறிஸ்மஸ் வாரத்திலே உங்களுடைய கிருபை தங்கும்படியாய் இந்த ஆண்டு முடிவினுடைய வாரங்களிலே உங்களுடைய தயவு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருந்து சோதித்து தங்களை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யுங்க. புது பலத்தால் நிரப்புங்க, ஆசீர்வதியுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், உன்னுடைய நிலைமை எங்கே இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. Take care and God bless.